கைஸ் அங்கே பாருங்கள் சென்னிமலை முருகர் டெம்பிள் தெரியுது. கைஸ் இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்து வீடியோ காவடி ஆடுறது வீடியோ வரும். அதை தொடர்ந்து நிற்கும். கைஸ் கைஸ் டே 3 மார்னிங். குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 3:40. எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் தான் எழுப்பணும் பசங்களை. கண்டினியூ பண்ணுறவங்க வாங்க போகும்போது சொல்கிறேன். கைஸ் டே 3 3:50 நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்க அந்த பின்னாடி வரானுங்க. போயிட்டுருக்கோம். காடு தாங்க கொஞ்சம் வீங்கி போச்சு. அது வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் இருந்தெல்லாம் கரெக்டான நிலைமைக்கு வந்துடும். சரி வாங்க போவோம். கைஸ் இன்றைக்கி எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா டே 3 மார்னிங் பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் முன்னாடி தங்குவோங்க. அதுவும் மயிலாடி தாண்டி ஒரு 2 கிலோமீட்ரு. மயிலாடி தாண்டி 2 கிலோமீட்டர், சென்னிமலைக்கு முன்னாடி ஒரு 2-3 கிலோமீட்ரு தாண்டுவோம். இன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணுவோம். மார்னிங்கு 3ஆவது நாள் ஸ்டே பண்ணிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சென்னிமலை தாண்டி ரொம்ப தூரம் போகணும். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் தான் நடக்கிற மாதிரி வருங்க. இப்போ சாயந்தரம் கொஞ்சம் அதிகமாக நடக்கிற மாதிரி வரும். நடந்து போயிட்டுருக்கோம். என்ன தான் நைட்டு மருந்து போட்டாலும் வேலைக்கு ஆகலைங்க. அந்த காப்ஸ் அப்படியே வெளிக்குது. ஏங்க நிற்காமல் நடந்தோம்னா எப்படிங்க? என்னான்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டாப்பாக நடக்கிற மணிகள் 3 கிலோமீட்டர் நடந்தோம். அடி பாதெல்லாம் 3 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டருக்கு நம்ம 3 மணி நேரம் நடந்துட்டு அடி பாதத்தெல்லாம் தொட்டு போட்டால் வரன்னு என்னமோ வந்து தீச்ச மாதிரி போயிடுது காலெலாம். எனக்கு அதே மாதிரிங்க பழனி பாத யாத்திரை வந்தா ஏதோ தனமும் நடக்கக்கூடாது. காலை கரெக்டாக எடுத்து வச்சு கரெக்டாக நடக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எத்தனாவது வருஷம்னா 4 வருஷம் வந்திருக்கேன். என் கமிட்டி ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் 1 வருஷம் நான் போகல. முதல் வருஷம் பார்த்திங்கன்னா நான் டிரைவராக போனேன் வண்டிக்கு 5 பிக்கப்புக்கு. 2ஆவது வருஷம் நடந்தேன். 2ஆவது வருஷம் பார்த்திங்கன்னா 3/4 தான் நடந்தேன். 1/4 நடக்கலை. கால் பூரா கொப்பளம் போட்டுருச்சு. அப்புறமாட்டு 3ஆவது வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டேன். இப்போ 4ஆவது வாட்டி போயிட்டுருக்கோம். வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அடித்து நம்பி விட்றலாம். நம்மளால் முடியாது என்ன இருக்கேன். சரி வாங்க அடுத்து டீ குடிப்போம். எங்கே டீ குடிக்கிறோன்னு தெரியல. விடிஞ்சு டீ குளிச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் மணி பார்த்தீங்கன்னா 4:30. டீ குடிக்க வந்திருக்கோம். டீ சொல்லிட்டோம். கைஸ் சாயா ஒன்று, பிஸ்கெட் ஒன்று. கைஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். மணி நம்மளே கொஞ்சம் நேரமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மணி 6:35. நம்ம இன்னும் குளிக்கலை. குளிச்சுட்டு வரேன். நம்ம என்ன ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். டீக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு 3:50 ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6:37. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்க. கைஸ் குளித்து முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. பாதி பேர் வந்துட்டாங்க, பாதி பேர் இன்னும் வரல. இப்போ தான் குளித்தோம். இன்னும் துணி ஒரு பேக்கில் போட்டிருந்தோம். அந்த பேக் வண்டி இன்னும் வரல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சென்னிமலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
7 கிலோமீட்டர் இருக்குது. 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ்லாம் போட்டோம். சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக வந்துட்டேங்க. சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க. சாப்பாடு என்னன்னு தெரியல. வாங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வண்டிங்க சத்தம் போட்டுட்டு இந்த நல்ல பொறுமையாக கைஸ். மார்னிங் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி அண்டு தக்காளி சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வீட்டில் எடுத்தேன். கைஸ் இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்து வீடியோ காவடி ஆடுறது வீடியோ வரும். அதை தொடர்ந்து நிற்காமல் பாருங்கள். உங்களுக்கு உடம்பு சிலுக்கலைன்னா நான் கேட்டுக்கிறேன். நான் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு அந்த ட்ரம் சத்து கேட்டோன்னே எனக்கு அப்படியே உடம்புல சிலுக்குது. நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். இப்போ வரும், அடுத்து வரும். ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், வீடு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எப்படி திரும்ப உடம்பு செலுத்துச்சிங்க. பாருங்கள் வரும்.
அந்த கிளிப் வச்சு பார்த்தீங்களா? எனக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது எப்படி இருக்குதுன்னு தெரிலங்க. ஆனால் அந்த ரியலாக நின்றுந்தாங்க, முடியெலாம் சிலுக்குது. ரியலாக இருந்தால் அந்த ட்ரம்ஸ் சத்தத்துக்கும் அந்த காவடி ஆடுறதுக்கும் பார்க்கப்ப எனக்கு சிலுத்துச்சுங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்குறது எப்படி இருந்துச்சுன்னு தெரில. சரிங்க, பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். சரி வாங்க காய் சாப்பிட்டு கிளம்புறோம். காலையில் பார்த்தீங்கன்னா காட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி அண்டு சாம்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு பருப்பு குழம்பு. சென்னிமலைக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி எங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு காங்கேயத்துக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஸ்டே பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் தூரம் ஒரு 17 கிலோமீட்டர் போனோம். சரி வாங்க போகிறோம். சென்னிமலையில் வந்து காவடி ஆட்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில என்ன பண்ணுறாங்கன்னு. சரி வாங்க, எதாக இருந்தாலும் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அங்கே பாருங்கள், சென்னிமலை முருகர் டெம்பிள் தெரியுது. காய்ஸ், சென்னிமலை டெம்பிளை தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்து ஒரு சின்ன ஒரு ஹில்ஸில் வச்சு தான் போனோம். வாங்க வாங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட். காய்ஸ் ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். 4:30க்கு ஆரம்பித்தோம். 4:30க்கு ஆரம்பித்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 8 மணி ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக எந்த ஒரு டீ கிடைக்கும் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காமல் வந்து ரீச் ஆகிட்டாங்க. காலெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரியுதுங்க. பார்த்தீங்களா காலை? எரிச்சல்னால் கொஞ்சம் கூட தாங்க முடியல. எப்படியும் அதே எரிச்சல் எங்கேயுமே நிற்காமல் வந்து சேர்ந்துட்டோம். சரிங்க, சரிங்க. சாப்பாடுலாம் என்ன சாப்பாடுன்னு தெரியல, இருங்க நான் கண்டினியூ பண்ணுறப்ப சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பாய். காய்ஸ், டே 3 கம்ப்ளீட்டடு. நாளைக்கு பார்க்கலாம் டே 4ல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே ஒரு டீ கடை கூட நிற்கலை. காலு தான் எரியுது. சரிங்க, நாளைக்கு டே 4ல் பார்க்கலாம். பாய். நல்ல ஸ்பாட்டு தான் தங்கிக்கிறாங்க இன்றைக்கி. சரி பாய்.